ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளவுஸு ஃப்ரண்ட்டு கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் வெட்டின பகுதிக்கு அந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல பேக் தட்டை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக அந்த கார்னரில் ரெண்டு பக்கத்துக்கும் சென்டரில் இருக்கணும் அந்த ஷோல்டர். சரிங்களா? போட்டுட்டு ஸ்கேல் வச்சு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டரில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹிப் சைஸ் இந்த சைடு ஆம்ஹோல் சைடு இருக்கு இல்லைங்களா, அந்த சைடில் 1/2 இன்ச்சுக்கு ரெண்டு பக்கமும் ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த சைடில் அது மாதிரி நெக் சைடு இருக்குது இல்லைங்களா, அந்த சைட்லேயும் ஸ்கேல் வச்சு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. நான் எப்போவுமே ஸ்கேல் வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் மறக்காமல் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணி பழகுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆம் ரவுண்டு தான் நம்ம வரைகிறோம். ஆம் ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. இப்போ கீழே பாருங்கள், நம்மளுக்கு கிளாத் இல்லை ஒரு சைடில் கீழே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நேராக ஒரு சிலர் கோடு போடும்போது வராது, கிளாத் எடுத்துகிட்டு நம்ம கோடு போடுவோங்க நிறைய பேர். அந்த மாதிரி அந்த தப்பை பண்ணாதீங்க. இப்போ தையலுக்குன்னு 2 இன்ச்சு நம்ம விட்டுருப்போம், நேராக கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல அந்த கடைசியில் ஒரு புள்ளி, இந்த கடைசியில் இந்த மாதிரி ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் உங்களுக்கு கரெக்டாக வரும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இது தான். ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடுறன்ற பேரில் ப்ளவுஸை எடுத்துகிட்டு அப்படியே தோராயமாக ஒரு கோடு போடுவாங்க. அது பார்த்திங்கன்னா கிராஸாக இருக்கும். அதனால தான் அந்த ப்ளவுஸே மிஸ்டேக் ஆகிடும். சரிங்களா? இந்த மாதிரி இப்போ ஸ்கேல் வச்சு அந்த 2 புள்ளியும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மெயின் டாட்டு அளவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஷோல்டர்லேருந்து மெயின் டாட் இருக்கு இல்லைங்களா, உள் சைடு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஷோல்டர்லேருந்து மெயின் டாட் வரைக்கும் இந்த மாதிரி பிடிச்சி கீழே மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வைக்கும்போதே கொஞ்சம் கீழே இறக்கி வைங்க. ஷோல்டருக்கு தையலுக்குன்னு இடம் விட்டுருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சுட்டு மெயின் டாட்டுக்கு நேராக ஒரு புள்ளி வச்சுட்டு கீழே தையலுக்காக ஒரு மார்க்கு. சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ கோட்லேருந்து அந்த புள்ளி எத்தனை இன்ச்சில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 2 இன்ச்சில் இருக்குதுன்னு வைங்களேன். அந்த 2 இன்ச்சுக்கு நேராக 2 பக்கம் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மார்க்கும் இந்த எண்டில் ஒரு மார்க்கும் நான் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைன் நம்மளுக்கு வரணுன்றதுக்காக தான் இந்த மெத்தடு. நீங்களும் மறக்காமல் இதே மாதிரியே செய்யுங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 2 இன்ச்சு லெஸ் பண்ணணும். இந்த சைடில் கடைசியில் ஒரு 2 இன்ச்சும் இந்த சைடில் 2 இன்ச்சும் நம்ம ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இப்போது இந்த டாட் பிடிச்சிருக்கு இல்லையா, ஹூக் பட்டி எடுத்துக்கோங்க. ஹூக் பட்டியிலேருந்து அந்த டாட்டு கார்னர் இருக்குது இல்லைங்களா, மடித்து விட்டுருப்போம், அது ஃபுல்லாக பிரித்து விட்டு எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு இன்ச் டேப் வச்சு அளந்து பார்த்துக்கோங்க. அந்த கிராஸு அளந்து பார்த்துட்டு நம்ம தையலுக்கு எவ்வளோ உங்களுக்கு ஆகுமோ, இப்போ 1/4 இன்ச்சு தான் நீங்கள் பிடிப்பீங்கன்னா 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு. நான் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு பிடிப்பேன். அது 3/4 இருக்குது, கூட ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சுக்கு நேராக ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். இன்ச்சு டேப்பை 4 இன்ச்சுனா அங்கே வைக்கலாம், கோட்டுக்கு நேராக வர மாதிரி 3.5னா தள்ளி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இன்ச் டேப்பை நகர்த்தி கரெக்டாக கோட்டில் எங்கே 4 வருதோ அங்கே ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இப்போ அந்த 3 புள்ளியும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடு உங்களுக்கு தெளிவாக புரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நெக் சைடு தான் நம்ம இப்போ ட்ராயிங் பண்ண போகிறோம். இப்போ ஷோல்டர்லேருந்து நெக் வளைவு அப்படியே வைங்க. ஷோல்டர்லேருந்து கீழே கொஞ்சம் இறக்கி வைங்க. ஷோல்டருக்கு தையலுக்கு இடம் விட்டுருப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி இறக்கி வச்சு அந்த நெக்கை ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அது எவ்வளோ இன்ச்சில் இருக்குதுன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு பாக்ஸ் போட்டு நெக் வளைவு வரைஞ்சிக்கோங்க. நெக் வளைவு வரும்போது அந்த கோட்டுக்கு வெளியில் லைட்டாக வர மாதிரி வளைவு வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் அந்த கழுத்து பார்த்திங்கன்னா வி மாதிரி வராமல் இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் போடுறவங்களுக்கு ஆம்ஹோல் சுருக்கு எப்போவுமே வரும். எல்லா டெய்லர்ஸ்கிட்டையும், என்கிட்ட மட்டும்தான் வர்றதில்ல. அதுக்கு அந்த மாதிரி உள்ள ஆட்களுக்கு மட்டும் நம்ம ஆம்ஹோல் வளைவு இருக்கு இல்லைங்களா, எக்ஸ்ட்ரா வரைஞ்சிக்கலாம். எல்லாருக்கும் வரையணும்னு அவசியம் இல்லை, கையில் குடஞ்சா போதும். ஆனால் இவங்களுக்கு மட்டும் ரொம்ப அதிகமாக வருதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மட்டும் ஆம்ஹோல் வளைவு வரைஞ்சிக்கோங்க. இது எல்லாருக்கும் தேவையில்லை, நல்லா கவனிச்சுக்கோங்க.
லைட்டாக ஆம்ஹோல் சுருக்க வர்றவங்களுக்கெல்லாம் கையில் குடஞ்சா போதும். ரொம்ப அதிகமாக எப்போவுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ஆம்கிட்ட ரொம்ப சுருக்கமாக துணி அப்படியே தொங்கும். அவங்களுக்கு மட்டும் இந்த ஆம்ஹோல் வரையும் போது ஃப்ரண்ட்லேயே வந்து லைட்டாக குடஞ்சி வெட்டிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. நான் சொல்கிற மறுபடி நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஒரு கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு அவங்களோட கஸ்டமரோட ரிவ்யூ கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கட்டிங்கும் ஈஸி, ஸ்டிச்சிங்கும் ரொம்ப ஈஸிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நீங்கள் எப்பவும் போல் வெட்டிக்கலாம். நான் எல்லோரும் வெட்டுற மாதிரி தான் ஃப்ரண்ட்டு நான் வெட்டுவேன். கீழே தையலுக்கு 2 இன்ச்சுக்கு நான் விட்டுருக்கேன். இது நார்மல் ப்ளவுஸ், அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, அதை மடித்து நேராக ஒரு தையல் போட்டுக்கோங்க. நான் எப்பவுமே ஃப்ரண்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது பேக் தட்டை நேராக ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டு அப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணி தான் ஃப்ரண்ட்டை ஆரம்பிப்பேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு எடுத்ததுமே ஃப்ரண்ட்டை ஸ்டிச் பண்ணிட்டு அப்புறம் ஷோல்டரில் ஜாயின் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய மிஸ்டேக் வரலாம். உதாரணத்துக்கு சொன்னேன்னா ஒன் சைடாக மாறிடும், 2 பக்கமே லெஃப்ட் சைடு வைக்கிற மாதிரி மாறிடும். அப்போ ஃபுல்லாக தையல் பிரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மிஸ்டேக் வரக்கூடாதுன்னா நம்ம பேக் தட்டை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை என்றைக்குமே வராது. இப்போ நான் ஷோல்டர் தான் ஜாயின் பண்ணுறேன். பல பேருக்கு புதுசாக தைக்கிறவங்களுக்கும் சரி, கொஞ்ச நாள் பழகினவங்களுக்கும் சரி, ஒன் சைடாக அடிக்கடி வந்துடும். என்கிட்ட பழகின கிளாஸ்க்கு வந்தவங்களுக்குமே அடிக்கடி இந்த பிரச்சனை வரும். நான் தான் அப்புறம் இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு தான் நீங்கள் பண்ணணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு வர்றது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் டாட் இருக்கு இல்லைங்களா, அந்த கார்னர் கரெக்டாக நம்ம அந்த கார்னராக அது பாருங்க முக்கோணம் மாதிரி இது பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடம் எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த கார்னரில் மடிச்சுக்கோங்க. இப்படி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ ப்ளவுஸில் டாட் வந்து எத்தனை இன்ச்சில் இருக்குதுன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அகலம் மெயின் டாட் இருக்கு இல்லைங்களா, அளவு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அளவு ப்ளவுஸில் மெயின் டாட்டு இன்ச் டேப் வச்சு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1.25 இருக்குது. இப்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு அளவு மாறும். உதாரணத்துக்கு சொன்னால் ரொம்ப லீனாக இருக்காங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு அவங்களுக்கு ரொம்ப இருக்கிறதுல ரொம்ப லீன்னா 1 இன்ச் வைங்க. ரொம்ப குண்டாக இருக்காங்க அப்படின்னா 1.5 1.25 அந்த ரேஞ்சில் வைங்க. இப்போ இவங்களுக்கு 1.25 உயரம் வந்து பார்த்திங்கன்னா 2.25 வச்சுருக்கேன். அப்படியே இந்த மாதிரி அந்த புள்ளி இந்த புள்ளியும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹூக் பட்டி சைடு கரெக்டாக மடித்து சென்டரில் கரெக்டாக தையல் போட்டுக்கோங்க. சென்டரில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 தையல் போட்டுக்குங்க. இப்போது 2த்தையும் இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு டாட்டு நம்ம சென்டர் டாட் பிடிக்க போகிறோம். 2 கார்னரையும் இப்படி பிடிச்சிக்கோங்க. அப்போ ஒரு இடம் தெரியுதுங்களா முக்கோணம் மாதிரி, அந்த இடத்துல கரெக்டாக ஆம்ஹோல் கிட்ட பிடிச்சி அங்கே ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். 3 டாட்டும் முடிச்சாச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கப் ஷேப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வரவே வராது. தெரியுதுங்களா? இப்போது இங்கே பாருங்கள் கப்பு எவ்வளோ கரெக்டாக நிற்குதுன்னு. நிறைய பேருக்கு அழுந்தி இருக்குது, கப் ஷேப்பு சரியாக வர மாட்டேங்குது, ஏன்னே தெரியலன்னு புரியாமல் யோசிப்பீங்க. அது நீங்கள் பிடிக்கிற டாட்டை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் சரியாக டாட் பிடிக்கலன்னா கப் ஷேப்பு சரியில்லாமல் தான் வரும். இதே மெத்தட் தான் இந்த சைட்லேயும் நான் தைக்கிறேன். நான் சொல்கிற மெத்தடு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அளவு ப்ளவுஸே சரியில்லைன்னா கூட இந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். புதுசாக பழகிறவங்களுக்கு இது தெரியாது இல்லைங்களா. எனக்கு நான் நிறைய சர்ச் பண்ணுவேன். எனக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்க ஆள் இருப்பாங்களா, இது எதனால் இந்த பிரச்சனை வருதுன்னு. ஆனால் என்னால் யார்கிட்டையும் கேட்க முடியாது. அப்போல்லாம் டச்சு ஃபோன் கூட கிடையாது. நானாக தைச்சி தான் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சேம் மெத்தடில் இந்த சைடில் நம்ம கப் ஷேப்புக்கு டாட் பிடிச்சிக்கிறோம். சரிங்களா?
நிறைய பேருக்கு பட்டிக்கு எப்படி மார்க் பண்ணணும்னு தெரியாது, அப் அண்ட் டவுன் வருது, பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வருதுன்னெலாம் சொல்வீங்க. அவங்களுக்கு இந்த மெத்தட் மெயினாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்னா, பட்டி வெட்டி ஸ்டிச் பண்ண போகிறேன்னு நீங்கள் கவனமாக பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம் கட்டிங் பண்ணும்போது ஏன் பட்டி வெட்டலன்ட்டு, அதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 2 சைடும் நான் வந்து டாட்டை பிடிச்சிட்டேன். அந்த கப்பு கரெக்டாக எப்படி நிற்கிது பாருங்கள், இந்த மாதிரி நிற்கணும். சரிங்களா? அதை விட்டுட்டு ஒரு மாதிரி அழுந்தக்கூடாது. அழுந்துறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிடிக்கிற டாட்டு தான் பிரச்சனை. ஓகேங்களா? இப்போது ஆம்ஹோலில் கரெக்டாக அந்த பீஸை வச்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்லேருந்து எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது எத்தனை இன்ச்சு, ஒரு 4.5 + 4.5 இன்ச்சு இருக்குது. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு 4.25 இருக்குது. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கூட்டிக்கோங்க, 4.25. இந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போது கரெக்டாக எத்தனை இன்ச்சு, இந்த ஃப்ரண்ட்லேயும் பார்த்துக்கோங்க. இது 4.25 இருக்குது, ஒரு 1/2 இன்ச்சு கூட்டினா 4.25. எனக்கு 2 பக்கமும் ஒரே அளவு தான் வரும். காரணம் என்ன தெரியுமா, நம்ம 2 பக்கமும் 2 இன்ச்சு தான் லெஸ் பண்ணோம். அதனால் கரெக்டாக 2 பக்கமும் ஒரே அளவு தான் வரும், பிரச்சனை கிடையாது. இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு அந்த டாட் பிடிச்சோம் இல்லையா ஃப்ரண்ட்டு, அதை கரெக்டாக போட்டு எவ்வளோ அகலத்துக்கு துணி வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அளவு எடுத்து நம்ம வெட்டிக்க போகிறோம். சரிங்களா? இது எவ்வளோ இருக்கோ லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கலாம், ஒரு 1/2 இன்ச்சு கூட எக்ஸ்ட்ரா இருக்கலாம், தப்பு கிடையாது. நம்ம இந்த மாதிரி வெட்டிக்கலாம். ப்ளவுஸ் பீஸில் பார்த்திங்கன்னா 2 பட்டி வெட்டுறதுக்கு துணி இருக்கான்னு பார்த்தேன், லைட்டாக தான் மீறுது. அதனால் அது வேண்டான்ட்டு நான் தனியாகவே கிளாத் எடுத்துக்கிட்டேன். நான் எப்போவுமே பட்டி வைக்கும்போது 3 கிளாத்தாக வைப்பேன். நிறைய பேர் 2 கிளாத்தாக வைப்பீங்க. 2 கிளாத் தயவுசெய்து வைக்காதீங்க. 2 கிளாத் வச்சிங்கன்னா என்ன பிரச்சனை வரும்னா, நிறைய பேருக்கு அந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பட்டி மேலே சுருண்டுட்டு போகுதுன்னு சொல்லுவாங்க, கம்ப்ளைண்ட் வரும். அதுக்கு ரீசனே நம்ம வந்து கனமான துணி வைக்காதது தான். நம்மளுக்கு பேண்ட்டு பீஸ்லாம் லேடிஸ் டெய்லருக்கு மோஸ்ட்லி கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, லைனிங் கிளாத் இருக்கு இல்லைங்களா, 1 மீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. நான்லாம் அப்படி தான் வாங்கி வச்சுப்பேன். அந்த 1 மீட்டரில் வந்து ஒரு 5, 6 ப்ளவுஸ் 7 ப்ளவுஸுக்கு நம்ம பட்டி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் கிளாத் தான் எக்ஸ்ட்ரா நான் வச்சுருந்தேன், அதில் தான் மடித்து பட்டி எடுத்துக்கிறேன். நம்மக்கிட்ட சப்போஸ் சுடிதார் தைச்சோம்னா துணி கண்டிப்பாக இருக்கும், அது இருந்ததுன்னா வைங்க, இல்லைன்னா ஒரு லைனிங் கூட வாங்கி வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. கஸ்டமர் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது தானே. நிறைய கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க, அதுக்கு நம்மளோட ஸ்டிச்சிங் ரொம்ப சூப்பராக இருக்கணும். இப்போது பட்டி பார்த்திங்கன்னா 2 பீஸாக நான் வெட்டிக்கிட்டேன். ஒரு கிளாத் எடுத்து இந்த 2 பீஸ் மேலே நான் வச்சு இன்ச் டேப் வச்சு பட்டி கரெக்டாக எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா எனக்கு பட்டிக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ எனக்கு 4.25 தேவையா, 5 இன்ச்சு தான் இருந்தது. நான் அந்த 1/4 இன்ச்சு ஓரத்தில் தையல் போட்டுக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு ஒரு 3.5 இன்ச்சு தேவைப்படுதுன்னும் போது கிளாத்தில் வந்து ஒரு 5 இன்ச்சு இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு 3.5க்கு 4.25க்கு நேராக ஒரு கோடு போட்டு அதாவது ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மடித்து தைச்சிட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸுக்குள்ளே அதை மடித்து எஜ்ஜி தையல் நான் ஒன்று போட்டுக்கிறேன். இந்த மாதிரி எஜ்ஜில் ஒரு தையல் போட்டுக்கோங்க மடித்து. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு மடிப்பு மடித்து நம்ம குதிரை அளவுக்கு நேராக தையல் போட்டுக்க போகிறோம். ஒரு சிலர் குதிரை சொல்லுவாங்க, ஒரு சிலர் கைடு அளவு சொல்லுவாங்க, அப்புறம் நண்டுக்கால்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் கைடு அளவுக்கு நேராக ஒரு தையல் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இது என்ன இத்தனை தையல் போடுறீங்க, எஜ்ஜி தையல் போடாமல் கூட மடித்து போடலாம்லன்னு நீங்கள் நினைக்கலாம். ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஃபினிஷிங் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு ப்ளவுஸ்க்கு அழகாக அந்த ஃபினிஷிங் தான். ஃபஸ்ட்டு கஸ்டமர் பார்க்குறதே அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அதை நோட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் 4.25க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணி பட்டியை நம்ம வெட்டிக்கலாம். இதில் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். சென்டரில் படகு மாதிரி எனக்கு வெட்ட தெரியலன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணணும், சென்டரில் இப்போ 4.25 இந்த சைட்லேயும் 4.25 புள்ளி வச்சுன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 4.25 ஒரு புள்ளி வச்சு
அப்படியே இந்த மாதிரி வளைவாக வெட்டிக்கோங்க சரிங்களா. உங்களுக்கு அந்த வளைவு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். இதை சொல்ல நான் மறந்துட்டேன், மார்க் பண்ணேன். இந்த மாதிரி படகு மாதிரி லைட்டாக அதாவது கரெக்டாக கார்னர்லேருந்து அப்படியே வளைவாக வெட்டிக்கோங்க. 2 பக்கமும் ஒரே அளவு தான். இங்கே பாருங்கள், இந்த சென்டரில் 4.25 வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும் சென்டரில், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்கு வளைவு வரணும். இப்போ சுற்றி நம்ம தையல் போட்டுக்கலாம். நான் சொல்கிற மெத்தட் படி உங்களுக்கே கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். ஒரு மிஸ்டேக் கூட சொல்ல மாட்டாங்க. வர கஸ்டமர் ப்ளவுஸே சரியில்லாமல் கொடுத்தா கூட ஐயோ என் ப்ளவுஸு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு போங்க. அந்த மாதிரி தான் என்கிட்ட வரவங்க கஸ்டமர் சொல்லுவாங்க எனக்கு. நீங்கள் மறக்காமல் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டே இருக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூவாக நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பட்டி பார்த்தீங்கன்னா எந்த சைடு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா 2 பக்கமும் ஒரே அளவு தான், அதனால் எந்த பக்கம் வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிக்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் இன்னோட் பண்ணுவேன். நார்மல் ப்ளவுஸுக்கு அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி விட்டு ஒரு எட்ஜி தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. நிறைய பேர் ஃப்ரண்ட்டு கட்டிங் ரொம்ப கஷ்டம், என்னால் வர மாட்டேங்குது, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஃபீலிங்காக இருக்குதுன்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக இது மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்கிறீங்க ஓகேங்களா. நான் எதுக்கு இத்தனை தடவை நான் இதையே சொல்கிறேன்னா, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மிஸ்டேக்குன்றது கண்டிப்பாக வர சான்ஸே இல்லை. அதனால தான் நான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். இப்போ 2 பக்கமும் நம்ம பட்டி தான் அடிச்சுக்கிறோம். நான் சொல்கிற மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லைங்களா. ஈஸியாக இருக்குன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு மோட்டிவாக இருக்கும். அடுத்தது நம்மளுக்கு இன்னும் நல்லா வீடியோ நிறைய போடணுன்னு எனக்கும் தோணும் சரிங்களா. இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயன்பெறணுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.